ஒரு அறமற்ற ஒரு செயலை வந்து இந்த அரசு செஞ்சதான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நீங்கள் வழக்கு போட்டீங்க, அதற்காக அவங்களும் ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் திருமாவளவன் அவர்களை தரைக்குறைவாக பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்படி இல்லைம்மா, நான் உடச்சி பேசுகிறவா, உடச்சி பேசினா நிறைய பேருக்கு சங்கடமாகும். இப்போ எல்லாமே ஊடகம் என்ன காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னாக்கா ஏர்போர்ட் மூர்த்திக்கும் விசிகாவுக்கும் சண்டை, மக்களுக்கு காட்டப்படுற பிம்பம். அப்போ அது உள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு? எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு சாதிய கட்சி தலைவர் வந்து தமிழ் தேசத்தை ஆதரிச்சாலும் உனக்கு குண்டாஸ் அப்படின்னு யார் சொல்றாங்க? அங்கதான் சம்பவம் நடக்குது. அப்போ அனைத்துமே காணொலியா இருக்கு, அனைத்துமே சாட்சியா இருக்கு. மூன்றாவது கண்ணான அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த 100க்கு 110% வந்து ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி மேல தவறு இல்லைங்கிறது தான் ப்ரூஃப் ஆகுது. ஆனா எதுக்காக உள்ள போடுறாங்க? அனுமதிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அண்ணன் நேராக போயிட்டு வழக்கறிஞர் 2 பேரும் அண்ணனு உள்ளே போகிறாங்க. அப்போ அண்ணன் வந்து நேராக மூர்த்தியாரும் அண்ணனும் பேசியது எதுவுமே தெரியாது. கோடநாடு கொலை வழக்கு, இந்த தூத்துக்குடி சமாச்சாரம், இதுலேயே இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை மாப்பிள்ளை கணக்காக சுற்றிக்கிட்டு தர்றாரு. அவரே வீர வேஷமா பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்னமா அதெல்லாம் அதையும் நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் தண்டனை வாங்கி கொடுக்கலையே சார் இன்னும். யாரு பொறுத்திருந்து பாரு தேர்தலுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்க சமீபத்துல சீமான் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை போய் சந்திச்சிருந்தாரு. கூட நீங்களும் இருந்ததை காணொலி எல்லாம் பார்த்தோம். அங்க என்ன சார் நடந்தது? இது முதல் கேள்வியா கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி தங்கச்சி. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன், எதனால் அப்படி சொல்கிறீங்க? திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவலநிலை காட்சின்னு கூட சொல்லலாம் நம்ம இதை. ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வந்து அந்த விசிகாவினருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வந்தது. திட்டமிட்டு அவர்கள் தான் தாக்கினார்கள், நம்மளே பார்க்க முடிஞ்சது. அப்படி தான் காரணம் நம்ம பார்க்க முடிஞ்சது, தெரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனால் அதையே ஒரு காரணம் காட்டி யார் தாக்கப்பட்டாங்களோ, யார் வலி சுமந்தாங்களோ, யார் வேதனை சுமந்தாங்களோ அவங்க மேலேயே வந்து இந்த அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டாசை போட்டு இப்படி சிறைப்படுத்தி அவர் உள்ளே வச்சுருக்குங்கிறது வந்து ரொம்ப கேவலத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. அதையும் தாண்டி இன்றைக்கி ஐயா உள்ளே இருக்கிறாங்க, ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா உள்ளே இருக்கிறாங்க. இப்போ இப்படி நினச்சி பாருங்கள், அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்கு மனைவி குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அவங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது பாருங்கள். அப்போ இது எல்லாமே கடந்து வந்து ஒரு அறமற்ற ஒரு செயலை வந்து இந்த அரசு செஞ்சதான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நீங்கள் வழக்கு போட்டீங்க, அதற்காக அவங்களும் ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் திருமாவளவன் அவர்களை தரைக்குறைவாக பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்படி இல்லைம்மா, நான் உடச்சி பேசுகிறவா, உடச்சி பேசினா நிறைய பேருக்கு சங்கடமாகும். இப்போ எல்லாமே ஊடகம் என்ன காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னாக்கா ஏர்போர்ட் மூர்த்திக்கும் விசிகாவுக்கும் சண்டை, அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வழக்கு என்ன போட்டிருக்காங்க? அப்படி தான் வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ இந்த விசிகா தம்பியை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கத்தியை வச்சு அறுத்ததாக தான் வழக்கு. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அதுக்கு சிறைப்படுத்தினாங்க. அப்புறம் நீதிமன்றம் நேரம் நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் வரத்துக்குள்ளேயே, அந்த நீதிமன்றம் சொன்ன தேதி நேர் நிற்கிறதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அவர் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு குண்டாஸ் வழக்கை பதிகிறாங்க. அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாக்க, இதற்காகலாம் அவர் மேலே குண்டாஸ் இல்லை. விசிகாவினர் தாக்கினதாலேயோ இல்லை அவங்க சண்டை வந்ததாலேயோ இவர் கத்தி எடுத்து கீழ்ந்தாலேயோ அப்படி பார்க்கப்பட்ட சம்பவமே இல்லை. அது உங்களுக்கு மக்களுக்கு காட்டப்படுற பிம்பம், மக்களுக்கு காட்டப்படுற பிம்பம். அப்போ அது உள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு? எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு சாதிய கட்சி தலைவர் வந்து தமிழ் தேசத்தை ஆதரிச்சாலும் உனக்கு குண்டாஸ் அப்படின்னு யார் சொல்றா? நான் சொல்றேன். இப்படிதான் பார்க்கப்படணும். என்ன ஏங்க ஒரு இவர் இப்பதான் வளர்ந்து வர தலைவர். அப்ப அந்த ஒரு சமூகத்துக்குள்ள பிரச்சனை வருது. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தெளிவா தெரியும். அவங்க 5 பேர் கொண்ட கும்பல் இவரை அடிக்க வர்றாங்க. இவர் தற்காத்துக்கிறதுக்கு தான் அந்த செயலை செய்கிறாரு. ஏன்னா புழு கூட தனக்கு ஆபத்து வரும்போது தன்னுடைய எதிர்ப்பை வெளி காட்டும். காட்டுமா காட்டாதா?
அப்படித்தான் ஐயா மூர்த்தி காட்டுறாங்க. நம்ம எல்லாருமே நம்ம பார்க்கல, அனைத்து காணொலியும் அப்படித்தான் காட்டப்பட்டுச்சு. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. நேரில் பார்த்த உறவுகள் கூட தான் சொன்னாங்க. அவர் அங்கே வர்றதே வந்து பாமகவுடைய எம்எல்ஏவுக்காக தான் வந்து ஒரு நிகழ்வுக்கு வராது. சரி, ஆனா இப்போ இங்க சம்பவம் அண்ணன் இதுல இன்னொரு கூட என்ன செய்தின்னா, இந்த சம்பவம் எங்க நடக்குது தெரியுங்களா? சந்திலியோ பொந்துலியோ இல்லை தங்கச்சி, என்ன அந்த டிசிபி அலுவலகத்தில் நடக்குது. அங்கேயே காவல்துறை நேரம் கூடி நிக்கிற ஒரு இடம். சரி, இப்போ இது அதையும் தாண்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சட்டம் ஒழுங்கு அங்கதான் நிலைநாட்ட போறாங்க. அங்கதான் சம்பவம் நடக்குது. அப்போ அனைத்துமே காணொலியா இருக்கு, அனைத்துமே சாட்சியா இருக்கு. மூன்றாவது கண்ணான அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த 100க்கு 110% வந்து ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி மேல தவறு இல்லைங்கிறது தான் ப்ரூஃப் ஆகுது. ஆனா எதுக்காக உள்ள போடுறாங்க? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செந்தமன் சீமான் மேடையில் தமிழ் தேசியத்தை பேசிவிட்டார், அது திராவிட மாடலுக்கு பொறுக்கல. நீங்க இப்படிதான் பார்க்கணும். என்ன, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சீமான் மேடையில் தோன்றி தமிழ் தேசியத்தை பேசலன்னு சொன்னா இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஆகுது? இவங்க இப்படி செய்யற போற இந்த பிரச்சனையில யாருக்கு கெட்ட பேரு? திருமாவுக்கு கெட்ட பேர். ஏதோ திருமா தான் இப்போ விடாம வச்சிருக்காங்க மாதிரி கொண்டு போறாங்க. அப்படி இல்லை. நாம் குற்றச்சாட்ட வேண்டியது இந்த திராவிட மாடல் அரசத்தான். ஏன் சாட்டம்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு ஐயா முதலமைச்சர் கையில தான் சார். இருக்கு. ஒரு நிமிஷம் சார், இப்போ எல்லா குற்றமும் உங்க மேல வந்து இவரு சுமத்துறாரு. இத பத்தி உங்களோட கருத்து சார்? அட நீ ஏமா பாலியில் போகிறவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன ஆதாரத்தை என்ன அடிப்படையில் அவர் பேசுகிறாரு? சீமானவுக்கு எங்களுக்கு பொருட்டே இல்லை. ஏன்னா தமிழ் தேசியத்தை ஆதரவு செய்யறாரு. நாங்கள் சீமானையே விமர்சனம் பண்ணாத போது இவரை எதுக்குமா நாங்கள் பண்ணுறோம்? நாங்கள் வந்து அப்படி அல்லம்மா. அது அவங்களுக்குள்ள உள்ள ஜாதி மோட்டிவேஷன். அது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். நானும் மூர்த்திகிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அடக்கி பேசுங்க வேண்டாங்க அப்படின்னு. அவர் பாதிக்கப்பட்டதுனால அவர் பொங்கி பேசினார். அதனுடைய எஃபெக்ட். ரெண்டாவது, ஏற்கனவே 2 வழக்குகள் பெண்டிங்கில் இருந்தது. அதையெல்லாம் தூசி தட்டி இந்த திருமாவுக்காக இந்த அரசு செய்யுது. ஏன்னா அவர் கூட்டணியில் இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அதாவது ஒரு செஞ்சோற்று கடன்கிற மாதிரி அவருக்காக இந்த வேலையை நடக்குதே தவிர தனிப்பட்ட முறையில் அவருக்காக இந்த வேலையை நடத்துறீங்க. யார் மீது தவறு இருக்கு? அதுக்குதான் தூசி தட்டி எடுத்துட்டாங்க. பழைய வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுத்து பழைய வழக்கையும் இது வழக்கையும் ஜோடிச்சு செய்யறாங்க. புரியுதா? அப்ப பழைய வழக்கு முன்னாடியே நீங்க வந்து விசாரணை விசாரணையெல்லாம் இருக்கு. அந்த வழக்கு எல்லாம் விசாரணையில் இருக்கு. ஆனா நான் கேட்டபோது அதெல்லாம் முடிஞ்சியா அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இப்போ இவங்க முடியலை, அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குன்னு தான் எடுத்திருக்காங்க. ஸோ எது எப்படியோ அவர் சீக்கிரம் மூர்த்தி வெளியில் வரணும், அதுக்குரிய வேலைகளை பார்க்கணும். அவ்வளோதான். நாங்கள் மூர்த்தி வெளியில் வர்றதுக்கு தான் நாங்கள் அவ்வளோ காத்திருக்கோம். இவர் எங்கள் மேலே சேற்றை வாரி இறைப்பது அது ஆளுங்கட்சிக்கு எப்பயுமே அடி வாங்கி தான் பழக்கம். அதனால அவர் அடிக்கிறாரு, அடிச்சுட்டு போறாரு. இன்னும் 2 வார்த்தை கூட சொல்லிட்டு போறாரு. ஐயா நான் சொல்லி முடிச்சிடறேன். ஐயா சொன்ன ஒரு கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரே ஒத்துக்காரு பார்த்தீங்களா? அது தூசு தட்டி எடுக்கப்பட்டு எங்கள் அரசு தான் போட்டிருக்கு. அப்போ ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு தலைவருக்கு உங்கள் அரசு தூசு தட்டி எடுத்து குண்டாசு போடுமா? இதுதான் சொல்ல வந்தேன். அப்போ ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் போகிற பக்கத்தில் சொல்லிட்டு போவார், சேட்டை எடுத்து வீசிப்பார். பதில் இல்லை, கடந்து போங்க, தப்பு பண்ணிட்டீங்க, அம்பலப்பட்டீங்க. இப்போ நான் கேள்விக்கு வரேன். அப்போ நம்ம அண்ணன் கூட நம்ம அந்த புழல் சிறை அறிக்கை நம்ம போகிறோம். சிறைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த அதிகாரிகள்லாம் பார்த்து அண்ணன் பார்க்க போகிறாங்க. அங்கே ஒரு 3 பேர் தான் உள்ளே அனுமதிக்க முடியும். அந்த காவல்துறை சொல்கிறாங்க 3 பேர் தான் அனுமதிக்க முடியும், அதுக்கு மேலே அனுமதிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அண்ணன் நேராக போயிட்டு வழக்கறிஞர் 2 பேர் அண்ணனு உள்ளே போகிறாங்க. அப்போ அண்ணன் நேராக மூர்த்தியாரும் அண்ணனும் பேசியது எதுவுமே தெரியாது. அப்போ மக்களுக்கு கொடுக்குற செய்தி என்னன்னு சொன்னாக்க, அண்ணன் வெளியே வந்துடுவாங்க, நம்ம இப்பயே உடனடியாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம், சட்டப்போட்டு நடத்துகிறோம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி வரணும் அப்படிலாம் இல்லை, சட்டப்போட்டு நடத்துகிறோம். அந்த சட்ட போராட்டத்தின் வழியாக விரைவாக ஏற்பட்ட மூர்த்தியை வெளியெடுக்கிறதுக்கு நாம் வச்சு நிறைய வேலை செஞ்சிட்ருக்கு. அதற்கும் நிறைய பேர் குறுக்க முட்டு போடுறாங்க விடுறதுக்கான. அண்ணன் அந்த பொய் வழக்கை, இந்த சதியை விரைவாக நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை உடைத்து விரைவாக அண்ணன் ஏற்பட்ட மூர்த்தி வெளியே வருவார். இதுதான் எங்களுக்கு கொடுத்த செய்தி.
சார் இப்போ வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. அதில் திமுக எப்படி வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா இந்த கறி விருந்தெல்லாம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி அதே பாணியில் வந்து இப்போ அதிமுகவும் இறங்கியிருக்காங்க. இது எலெக்ஷனுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பொதுக்கூட்டங்கிறத மாற்றிக்க பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு கூட்டம். அது சரியா? இந்த பொதுக்குழு கூட்டமும் செயற்குழு கூட்டம் அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அவங்க கறி விருந்து அவங்க கட்சி தொண்டர்களுக்கு மதிய சாப்பாடு போடுறாங்க. இல்ல நீங்களே நிறைய காணொலியில சொல்லியிருக்கீங்க அவங்க வந்து வெறும் தக்காளி சாதமும் ஒரு வாட்டர் அதெல்லாம் பாட்டில் கேவலப்படுத்தினோம்ல. அதெல்லாம் நம்மெல்லாம் சொன்னதனுடைய எஃபெக்ட் தான். தக்காளி சாதம் தருவானுங்க, இல்லைன்னா புளியோதரையும் பொங்கலும் போடுவாங்கன்னு சொன்னோம். சடனாக நமக்கு இது கேவலமாக இருக்க, நம்ம கோடிக்கணக்கான சொத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? கேவலப்பட்டால் தானே பிரயோஜனமாக இருக்குது. சரி, நம்ம மக்களுக்கு கறி விருந்து வைப்போன்னு சொல்லி இன்னைக்கு கறி விருந்து வித்து பாயாசத்தோடு வச்சுருக்காரு. நல்லது தான். அதில் கூட இன்றைக்கி கூட வந்து துணை பொதுச் செயலாளரை வந்து கூட இன்றைக்கி ஆமாம், அதாவது தற்காலிக அவைத்தலைவராக பண்ணியிருக்காங்க. அவர் ஏற்கனவே இவர் கூட பேசிக்கிட்டு இருந்தார், தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறதுக்கு தயாரான நிலையில் இப்படி எல்லாம் போயிடுவாங்க போல இருக்குன்னு தான் அவசர கோலமாக அள்ளி தெளின்னு சொல்லி இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டமே கூட்டினது. அதனால் இந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினதுனால செயற்குழு கூட்டத்தை கூட்டினதுனால யாரெல்லாம் எங்கே போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நிப்பாட்ட முடியாது. இப்போ மழை பெய்யுது, பெய்கிற மழையில் அதிகமாக மழை பெஞ்சாக்கா தண்ணி வந்தால் தண்ணி காட்டாற்று வெள்ளம் மாதிரி அதை அடிச்சுக்கிட்டு தான் போகுமே தவிர அதுக்கு எல்லாம் கரை போட்டெல்லாம் அதெல்லாம் நிப்பாட்ட இயலாது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கள் கட்சி கூட நிறைய பேர் வரதாக சொல்லியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம். நாங்கள் தான் அதிமுகவில இருந்து வராங்களா சார்? ஆமாம், அதிமுகலேருந்து சில அமைச்சர்கள்லாம் வர்றதாக எங்கள்கிட்ட மனு போட்டிருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் தலைவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக வரட்டும் அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அதை எப்படினாலும் அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து இல்ல அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் ஊழல் பண்றவங்க கொள்ளையடிக்கிறவங்கன்னு நீங்களே விமர்சனம் பண்றீங்க. அவங்கள வந்து இப்போ உங்க கட்சியில சேர்த்துப்பேன் அப்படின்னா வந்து கட்சியில் அது வந்து கொள்ளையடிச்சாங்கன்னா யாரு வேலை வழக்கு பெண்டிங்ல இருக்குதோ அவங்க வந்து வழக்கை நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு வந்தா தான் எங்க இதில் இருக்குவாங்களே தவிர, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கையில் செந்தில் பாலாஜி ஒருத்தர் வந்தார், அது கூட நாங்கள் போட்ட வழக்கு தானே தவிர வேற இல்லை. அதனால இப்போ இவங்க மேலையெல்லாம் ஏங்க கோடநாடு கொலை வழக்கு, இந்த தூத்துக்குடி சமாச்சாரம் இதுலேயே இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை மாப்பிள்ளை கணக்காக சுற்றிக்கிட்டு தர்றாரு, அவரே வீர வேஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்னம்மா அதெல்லாம் அதையும் நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா இது வரைக்கும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் வாங்கி கொடுக்கலையே சார் இன்னும். யாரு பொறுத்திருந்து பாரு தேர்தலுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு. சார் இதை பத்தி உங்களோட கருத்து சார்? சிரிச்சுக்கிட்டேன். ஐயா சொன்னதுக்கு எனக்கு அடக்க முடியாம ஒரு சிரிப்பு. ஏன் சிரிச்சிட வேண்டியதானே? எது இல்லையா? இல்ல அது தொந்தரவா இருக்கு உங்களுக்கு. நான் சிரிச்சிட்டேன்னா என்னப்பா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ சிரிக்கிறேன்னு சொன்னா ஐயா சிரிப்புக்கு என்ன காரணம்டா, செந்தில் பாலாஜி மேல ஐயா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் பாருங்களேன். இல்லை ஊழல் குற்றவாளிகள்லாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், இருந்தாலும் செந்தில் பாலாஜி சேர்த்துக்கிட்டோம், நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு வந்தா நாங்கள் சேர்த்துட்டாரு. அவர் வழக்கு போட்டதாரு இவங்க தான், அப்புறமா சிறைக்கு அனுப்பிவிட்டது இவங்க தான், மருத்துவமனையாக மாற்றி விட்டது இவங்க தான், திரும்பவும் 10 ரூபா பாட்டிலுக்கு அதை அந்த ஒத்திகை கொடுத்தது இவங்க தான். அப்போ நம்ம எப்படி சொன்னாலும் கூட சுற்றி நாம ஐயா பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க மடை மாட்டீங்க ஐயா. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது இந்த பிரச்சனை வந்துச்சா இல்லையா சமூக வலைத்தளம்ல எல்லா கடையிலையும் எல்லாம் வெளியில கொண்டு வரீங்க. முன்னாடி நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல சாராயத்தை தவிர மற்ற ஒன்றும் பண்ணலை, அது மக்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம அதை பேச இன்னைக்கு வரல. இன்னைக்கு பேச வந்த கருத்தே இன்னைக்கு வேற, புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன். நான் திரும்ப என்ன அதையே பொய்யே சொல்லிட்டு இருக்காதீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி செய்த ஊழலையும் நாங்கள் வந்து தண்டனை கொடுத்துருவோம், கொடநாடு கொலைக்கு நாங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்களா? அதிமுகவும் திமுகவும் ஒன்று தங்கச்சி, அது அறியாத வயல மண்ணு. இவன் வந்தா அவனை காப்பாற்றுவான், அவன் வந்தா இவனை காப்பாற்றுவான். இதுதான் நாங்கள் பார்த்த நாடகம். இந்த நாடகத்துக்கு நாங்கள்லாம் பொறுப்பாக முடியாது. சாமி நீங்க ஆடுங்க, 26ல மகராசனா வெளியே போயிடுங்க. என்னுடைய கருத்து. இப்போ நான் கேள்விக்குள்ள வந்தேன். இப்போ கேள்வி கேளுங்க. அதையே படி தொங்குறது நான் நடவடிக்கை 4.25 வருஷம் ஆகி போச்சு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எடுத்துட்டீங்களா? ஏன் எடுக்க மாட்டீங்க? ஏன்னா 2 பேரும் ஒன்று. ஏன்னா ஐயா சொன்னது தான், ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் மாதிரி.
என்ன ரெண்டும் ஒன்று தான். இவங்களுக்கு அவங்க சலிச்சவங்க இல்லை, அவங்களுக்கு சலிச்சவங்க இல்லை. அவங்களை பற்றி பேசவே வேண்டியதில்லை. எல்லைகள் எண்ணெய்கள். சார், இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மனுஷங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா, மாடு மலை மரங்கள் இதெல்லாம் தான் ஓட்டு போடும், அது மட்டும் இல்லாம பன்னி ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, அதில் அந்த காணொலி பார்க்கும்போது எனக்கு வந்து கொலவெறி ஆகிட்டேன் நான். ரெண்டாவது இதில் கவனமாக பதில் சொல்ல தேவை இருக்குது. என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு பெரிய இலக்கிய நயத்தோடு வந்து அவரை குயில்னு கூட சொல்லலாம். குயில் குயில் கூன்னு குதில் குயில், அது குயில்னு சொல்லலாம். ஏன்னா காசு கொடுத்தா அந்த ஆள் பயங்கரமாக கூவான். காசு மட்டும் கொடுத்துட்டோம்னா என்ன பயங்கரமாக கூவான். அப்புறம் சொல்லுவாங்களே, இந்த சோறு கண்டிடம் சொர்க்கம்டாம்பான் பார்த்தீங்களா, சோறு எங்கெல்லாம் போடுறாங்களோ நின்றுவேன். இப்போ இந்த ஆள் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சிக்கும் போயிட்டான். எல்லா கட்சிக்கும் போயிட்டான். இப்போ முதல்ல எனக்கு நான் பார்வைக்கு வரும்போது திமுகவில் இருந்தேன். அப்புறம் அதிமுகவுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் பயங்கரமாக அடித்து பயங்கரமாக பேசுவேன். தங்கச்சி இலக்கிய நலம் அவனை போல பேசுறதுக்கு, அந்த குள்ள பயலை போல பேசுறதுக்கு ஆளே கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி பேசுவான், பயங்கரமாக கூவான். அப்புறம் அமமுகன்னா, அப்புறம் மதிமுகன்னா, கதிமுகன்னா, சிதிமுகன்னா, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி நீங்க அவன் அப்படின்னு அவனை போய் சொல்றீங்க. என்ன சொல்றது, அந்த மகாராஜான்னு சொல்லட்டுமா? அவன் ஒரு பிக்காளி நாய்மா. அவன் இல்ல, நீங்க மட்டும் மற்ற என்ன அண்ணன் ஆட்களை பார்த்து சீமானுக்கு நாம பண்ணி ஓட்டு இதெல்லாம் போடுறான். என்ன அண்ணனே சீமான பண்ணிட்டான். அவன் அவன் என்ன பண்றது? அப்ப அதே மாநில தான் நீங்களும் ஒரு எதிர்கொள்வீங்க. ஊடகம், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ரோட்ல பார்த்தா எதை கொண்டு அடிப்பான்னு தெரியும் எனக்கு. ஏன்னா ஒரு மூத்த பண்பட்ட ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? ஒரு வளர்ந்து வருகின்ற தமிழ் தேசியத்தை எடுத்து பேசுகின்ற அண்ணன் செந்தமன் சீமானை 8.22% ஓட்டு யாருடைய கூட்டணியில் இல்லாமல் சமரசம் செய்யாமல் ஓட்டுக்கு 10 ரூபா கொடுக்காம இப்படி தன்னிச்சா ஒரு சுயம்பு போல வளர்ந்து வர அண்ணன் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் அவன் சொல்கிறான், சீமானா அவனுக்கு பண்ணி ஓட்டு போடணும்னு சொல்கிறான். அப்போ நான் அவனை போயிட்டு அப்படியா மகராசா வாருங்கள் ஐயா போங்கள் ஐயாலாம் அவன் சரி. இப்போ அவன் சொன்ன மாதிரி அயோக்கிய பயல, நார பயல, அந்த பயல, இந்த பயல அப்படின்னு சொன்னா அவன் ஒத்துக்கோனா? அவன் ஒத்துக்கோனா? என் வயசை விட அவன் 1 வயசு ஜாஸ்தி. நானும் இளைய பிள்ளை கிடையாது தங்கச்சி, என்னை விட 1 வயசு ஜாஸ்தி. அந்த அரசியல் மாண்பு இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு குருகுலம் அமைச்சிருக்கான் என் தம்பி விஜய். குருகுலம் தெரியுமா? என்ன குருகுலம்னா அனாதை ஆசிரமம். அப்ப அரசியலிலே அன்ஃபிட்டா யார் இருக்காங்களோ அனைவரும் வாருங்கள். அரசியலில் யாரு அன்ஃபிட்டு, யாருக்கு சோத்துக்கு வழி இல்லை, யாருக்கு சாவ போறீங்க, பாஸ்போர்ட் என்ன அப்ளை பண்ணா எல்லாம் என்கிட்ட வாங்க. அப்படி போன இரண்டாம் தற்கொலை தான் நாஞ்சில் சம்பத். எது அவன் எல்லா கட்சியும் கூவிட்டான். செழுதா கூட கட்சி இருந்தான். ஏன் அந்த அம்மா சசிகலா கூட கூவினா கொஞ்ச நாள். இப்போ கடைசியா தம்பி உதயநிதி ஸ்டாலின் சொன்னான், அங்கேயா ஒழுங்கா இருக்க வேணாமா? ஏண்டா அவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க நீ சிஞ்சா போட்டு நிறைய கொடுப்பாங்கடா. அவங்களுக்காவது ஒழுங்கா சிஞ்சா போட்டியா? அப்ப ஏன் இவனுக்கு ஒழுங்கா சிஞ்சா போட இடமே இல்லை? ஏன் இவன் வாயில வசம் வச்சு தேய்க்கணும்? எங்க போகலாம் அவன் தொல்லை யாரு? வாய். ஆகவேதான் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் தன் வயிற்று பிழைப்புக்காக இந்த வாயை வாடகை விட்டு பார்த்தான். இப்பொழுது அதற்கும் வழி இல்லை, வயசாகி போச்சு. இப்போ ஆசிரமம் ஒருத்த ஆரம்பிச்சிருக்கான் தம்பி விஜய், ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்கான். அது அரசியல் ஆசிரமம். எங்கெங்கெல்லாம் இந்த கெல்ட்டு பையெல்லாம் கிடக்குறாங்களோ, அரசியல் அன்ஃபிட்டாக இருக்கிறாங்கள, சிந்தவே மாட்டாங்க. ஐயா செங்கோட்டையே மாதிரி பணம் வச்சுப்பான் தங்கச்சி, உன் பேச்சு ஒன்று கேட்க மாட்டான். இப்போ செங்கோட்டைன்னா ஒன்று வாஷா தீம்பான். அப்போ நீ அன்ஃபிட்டு, நீ முடிஞ்சு போச்சு. மக்கள் தலைவன்னா எப்படி இருக்கணும்? மக்கள் தலைவன் எப்படி இருக்கும்? இந்த மக்கள் தலைவனா என் தலைவன் பிரபாகரன் போல தான் பெற்ற தன்னுடைய குடும்பத்தையே பள்ளி கொடுக்குறான் பாருங்க. அவன் தலைவன். இவன் தலைவனா? கொள்ளடிக்கிறான் தலைவனா? வாயை வாடகை விடுற தலைவனா? அப்படி இந்த வாயை வாடகை விட்ட ஒரு பிக்காலி பையன் தான் இந்த நாஞ்சில் சம்பத். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த ஊடகத்தில் நான் ஒரு அமைதியா இருக்கேன். இப்போ ஒரு வேற ஊடகம் போறேன், அவனை வச்சு செய்ய போறேன். அவனை இங்கே தான் வந்து நான் வந்து ஐயாவுக்கு மதிப்பளிச்சு கொஞ்சம் அழகா பேசிட்டு இருக்கேன். அவன் மேல கொலவலை சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் மேல அவனுக்கு என்ன, உனக்கு பேச சொன்னா மாண்போட பேசு. இப்போ நான் கூட கொஞ்சம் கோவப்பட்டு பேசுறேன், ஐயா அமைதியாக விளக்கம் தர்றாங்களே, அப்புறம் புரிய வைக்கிறாங்களே, அது உணர்ந்துக்கிறமா இல்லையா? அப்படித்தான் இருக்கணும். அப்போ ஓம் பேச்சை கேட்டு நாளைய தலைமுறை பிள்ளைகள் நல்லா வருவாங்களா? நம்புவான் ஒரு தலைவன். ஓ தலைவன் விஜய் மதன் பார்ப்பான். தலைவன் யாருக்கணும்?
எமது தலைவன் மேதகு பிரபாகரன் மார்க்கன் தலைவன். புரியுதா உங்களுக்கு? தன் குடும்பத்தை பள்ளி கொடுக்கலாம் பாருங்க. இந்த இந்த விடுதலைக்கு இந்திரா எல்லாம் சமண்டா, என் மக்களும் நான் கொடுக்குறேன், என் குடும்பத்தை கொடுக்குறேன். இவன் தலைவனா? அவன் ஏற்றுக்கொண்ட 42 பேர்த்த போட்டு தள்ளிட்டு ஓட்ட முடிச்சு விட என் தம்பி விஜய் சார் அவருதான் அவன் தலைவனா? கொண்டாருன்னு அண்ணாவை ஏற்ற, பெரியார் ஏற்ற ஒரு மாண்பு இருக்கு, கலைஞரையும் ஏற்ற உனக்கு ஒரு பண்பு இருக்கு. அழகா தான் சொன்னேன். அப்படி அப்படி அவனை மாதிரிலாம் பேச முடியாது. ஏற்ற இப்போ எங்க ஏற்றிருக்க? யாரை ஏற்றிருக்க? இப்போ நீ இருந்த இடங்க திராவிட முன்னேற்ற கழகம். என்ன அவங்க வந்து சராசரி 70 ஆண்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம 1000 குற்றம் சொன்னாலும் கூட ஒரு சில விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவர்கள் செய்த அனைத்துமே சமன்னு நான் சொல்ல முடியாது, சரி என்று ஒத்துக்க முடியாது. அப்ப கெட்ட விஷயங்களை புறந்தள்ளி விட்டு நல்ல விஷயம் எடுத்துக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த தலைவரை நீ ஏற்றுக்கிட்ட. இப்ப யாரை ஏற்றிருக்க? யாரை ஏற்றிருக்க? விஜய் அவர்கள். காமெடி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 63,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.